மாதவி மேடம், உங்க சிஸ்டர் சுரேகாவுக்கு இப்ப எப்படி இருக்கா? இன்னும் மயக்கத்துல தான் இருக்கா மாதங்கி. டாக்டர்ஸ் யாரும் வெளியில வந்து என்ன நிலைமைன்னு இன்னும் சொல்லல. ரொம்ப நேரமா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்கு. சுந்தரவல்லி, ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு பல பேஷண்ட் வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வெளியே வந்து விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வேணா டாக்டர் கிட்ட கேளுங்க. நம்ம வேற ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பாத்துக்கலாங்க. அதெல்லாம் நினைச்ச உடனே பண்ண முடியாது. முதல்ல டாக்டர் வந்து நிலைமை என்னன்னு சொல்லட்டும். அதை விட முக்கியமா சுரேகாவுக்கு கான்சியஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். சரியா? அவ கண்ணு முழிச்சிருவாள். கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவா. அவ வெறும் மயக்கத்துல இருந்ததா தான் நந்தினி சொன்னா. கண்டிப்பா கண்ணு முழிச்சிருவா. நீ பயப்படாம இரு. அவ கட்டாயம் முடிப்பா. அவ கண்ணு முழிக்கட்டும். அப்புறம் அந்த நந்தினி குடும்பத்தையே சுந்தரவல்லி கிழிச்சு தொங்க விட போறா. சார் சொல்லுங்க சார். சுரேகா இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள யார் காப்பாத்துனது? சார், உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவ நிலைமை என்னன்னு டாக்டர்ஸ் இன்னும் சொல்லல சார். சரி, அவங்கள முதல்ல யார் பார்த்தது? அவங்க எங்க கிடைச்சாங்க? சார், இங்க ஐசியூ முன்னாடி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். நீங்க வாங்க, கொஞ்சம் நம்ம டீடைலா பேசுவோம். சரி வாங்க. யோ, டாடி இங்கே நில்லு. வாங்க. ஓகே சார். வாங்க. வாங்க சார். சொல்லுங்க சார், என்ன சார் நடந்துச்சு? சார், என்னோட வைஃப் நந்தினி சார். இவ தான் சுரேகாவை கண்டுபிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்தா. சார், இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, நந்தினி தான் சார். அவளோட தங்கச்சியும் காப்பாத்தி என்னோட தங்கச்சியும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்கு அவன் போட வந்த ஊசி என்ன ஊசின்னு தெரியுமா? தெரியல சார். அவன் எதுவுமே சொல்லல சார். ஒருவேளை சுரேகா அம்மாக்கு போட்ட மாதிரி தான் எனக்கும் மயக்க ஊசி போட வந்தான்னு நினைக்கிறேன். அப்போ உங்களையும் கடத்தி அடைச்சு வைக்க பிளான் பண்ணியிருக்கான். சார், பெரிய லெவல்ல திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க சார். புரியுது சார். முக்கியமா இந்த விவகாரத்துல புனிதாவையும் நந்தினி மேடத்தையும் சிக்க வைக்கிறதுக்காக காய் நகர்த்துற மாதிரி தெரியுது. அதான் சார் நடந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நடந்த எல்லாத்தையும் நான் ரிட்டனா எழுதி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் சைன் பண்ணி தர சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதை கன்சிடர் பண்ணணும். என்னது அப்ளிகேஷனா? என்ன சார் அது? வேற ஒன்றும் இல்லை சார். உங்க சன் கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் போட்டு வச்சிருக்காரு. நாங்க அந்த ப்ரெஷர்ல தான் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சார், எதுக்கு சார்? இப்பதான் சுரேகாவை கண்டுபிடிச்சாச்சே சார். இதுக்கப்புறம் அந்த பெட்டிஷனுக்கு வேல்யூவே இல்லையே சார். ஆனா நீங்களே சுரேகாவை கண்டுபிடிச்சிட்டீங்களே, அது எங்களுக்கு தான் சார் பிரச்சனையில் போய் முடியும். என்ன சொல்றீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சார், ஹேபியஸ் கார்பஸ்னாலே நாங்க தான் மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிச்சி கோர்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்கு முன்னாடியே நந்தினி மேடம் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஜட்ஜிக்கு தெரிஞ்சா எங்களை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ரிமார்க் விழுந்தா எங்க கெரியரே பாதிக்கும். ப்ரொமோஷன் வராது, சம்பள உயர்வு கூட ரத்தாகும். சார், இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? சார், ஒரு சின்ன உதவி தான் சார். இந்த கேஸ்ல சுரேகாவை நாங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி கோர்ட்ல சொல்லணும். அதுக்கு நீங்க தயவு செஞ்சு ஒத்துழைக்கணும் ப்ளீஸ் சார். ஹலோ, அது எப்படி? என் பொண்டாட்டி தான் உயிரை பணையை வச்சு என்னோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிருக்கா. அந்த கிரெடிட் எல்லாம் தூக்கி உங்களுக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது சார். ப்ளீஸ் சார், எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. உங்க சிஸ்டரை கண்டுபிடிக்க நாங்களும் தானே பாடுபட்டோம். எங்களுக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க சார். சார், நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல டாட். நீங்க கன்சிடர்லாம் பண்ண வேண்டாம். இவங்க என்ன சும்மாவா இருந்தாங்க? தப்பே செய்யாத என் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணி விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணி என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? சாப்பாடு கூட கொடுக்கல. அதெல்லாம் நீங்க மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி இறங்கி வந்து பேசுறாங்க பாத்தீங்களா? சூர்யா, பரவாயில்ல, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். என்ன டாடி அவங்க சொல்ற மாதிரி செய்யறது?
இவங்க என் பொண்டாட்டியை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்க வேண்டாமா? வேணாண்டா. நம்ம பாயிண்ட் ஆஃப்ல இருந்து இது வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க, புனிதாவோட லவ் மேட்டரும் கூட வெளியே வரண்டா. அவ வயசு பொண்ணு, அவ வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க வேணாமா? நந்தினி, நீ என்ன சொல்ற? அதான் சார், ஐயா சொல்றது தான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆல்ரைட் டாட், இவங்க கண்டுபிடிச்ச மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணட்டும். ஆனா இதை பாருங்க, அதனால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டாடி, டைரக்டா நான் கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது சார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச லொக்கேஷனை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நந்தினி, ஃபோன் கொடு. சென்ட் பண்ணியாச்சு. நந்தினி, ஹலோ சார், சொல்லுங்க சார். யோ, லொக்கேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன், வந்திருக்காயா? சார் வந்துருச்சு சார். யோ, இமிடியேட்டாக அந்த லொக்கேஷனுக்கு மொத்த டீமும் போங்க. ஓகே சார். அங்கே இருக்க எவிடன்ஸ் மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அது யாரோட வீடு, யார் தங்கியிருந்தா, அக்ரிமெண்ட் யார் பேரில் இருக்கு, மொத்த டீட்டெயிலும் இங்கே வரணும். ஃபாஸ்ட்டாக குயிக்காக சீக்கிரம் போங்க. ஓகே சார். இவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னே தெரியலையே. ஏதாவது தூண்டி விட்டாதான் என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். மேம், டோன்ட் வரி மேம். நிச்சயமா சுரேகா மேம் நல்லபடியா ரெக்கவரி ஆயிடுவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா, ஆண்டவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கேன். என் பொண்ணு கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை விட அவ திரும்பவும் உயிரோட வந்துடணுங்கிறது தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம சார் உங்க கூட வந்து நின்னா ஆறுதலா இருக்கும்ல மேம். அங்க என்ன போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? அது ஏதாவது லீகல் ஃபார்மாலிட்டிஸா இருக்கும், அதான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் மேம், அதை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பேசுறத உங்க முன்னாடி பேச வேண்டியதானே, எதுக்காக தனியா போய் பேசணும்? அதானே, என்னம்மா இது உங்களுக்கு தெரியாத ஃபார்மாலிட்டிஸா? இல்லை இவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியாதா?